திமுகவின் கோட்டையிலே புகுந்து விளையாடிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதிமுகவை மட்டும் அழிய விட மாட்டேன், அதிமுகவை மட்டும் அடிமை கட்சியாக என்றுமே மாற்றிவிட மாட்டேன் என உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் சசிகலாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும், சசிகலா அம்மையாரின் கைவசம் அதிமுக சென்றால் மட்டும்தான் குடும்ப கட்சியாக மாற்றப்படும் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்த போதிலுமே அசராமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படித்தான் திமுகவின் கோட்டையிலே எடப்பாடி புகுந்து விளையாடி இருக்கிறார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை பார்த்துட்டு வர்றாங்க. அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்பூரமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டியின் நிலைமை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியிருக்கிறார். 2026 தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கக்கூடிய பணியிலே தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. கட்சியில் என்னதான் நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தனது வெற்றி பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அப்படியான சூழ்நிலையிலே தஞ்சாவூரில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கிட்டத்தட்ட அவர் 500 நபர்கள் விலகி அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. இரவிலே அதிமுக இணைஞ்சிருக்காங்க. மத்திய மாவட்ட செயலாளர் சேகர் முன்னிலையிலே கட்சியிலே இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு அதிமுகவினர் சால்வை போத்தி வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. திமுக செல்வாக்கு மிக்க மேற்கு மண்டலத்தில் திமுகவினர் மாற்று கட்சியினர் சேர்த்து வரும் நிலையிலே திமுக செல்வாக்கு மிகுந்த டெல்டாவிலே அதிமுக அந்த பணியை மேற்கொண்டு ஆரம்பித்திருக்கிறது. திமுக தமிழக வெற்றி கழகம் என அந்த கட்சியிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. அது டெல்டாவிலே திமுகவுடைய ஆதிக்கம் என்பதுதான் அதிகமாக இருக்கும். அந்த ஆதிக்கம் நிறைந்த பகுதியிலே அதிமுக தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்தது ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இணைச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு இயக்கம். அங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொண்டனுமே இறங்கி வேலை செய்தால் 2026 மட்டுமல்ல 31லும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டியை வலுவாக்கி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகள், பூத் கமிட்டி செயல்பாடுகள், 100 நபருக்கு ஒரு உறுப்பினர் BLA 2 BLA C அப்படிங்கிற மாதிரிலாம் புதிய புதிய நபர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவும் அதற்குரிய பணிகளைத்தான் தற்சமயம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எந்த ஒரு கட்சிக்கு பூத் கமிட்டி என்பது வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குத்தான் அதிமுகவும் பூத் கமிட்டி மற்ற விஷயங்களை ஆலோசிப்பதற்கு வருகின்ற 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.